பயமகேடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் நேவியிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அதாவது 2024 பேட்சுக்கான அக்னிவீர் எம்ஆர் அண்ட் எஸ்ஆருக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கல்யாணம் ஆகாத ஆண் பெண் 2 பேருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான பிடிஎஃப் வந்து தனித்தனியாக எம்ஆருக்கு தனியாக எஸ்ஆருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃப் ரெண்டையும் நான் வந்து கொடுக்குறேன். வேணும் கூட கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பார்த்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எலிஜிபிள் கண்டிஷனை பொறுத்தவரை இந்தியன் சிட்டிசனான மேல் கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எம்ஆருக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 10th மெட்ரிகுலேஷனில் வந்து 50% மார்க் எடுத்திருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். வெறும் 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 1 நவம்பர் 2003 30 ஏப்ரல் 2003 இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு மேலே இருக்கேன், இதுக்கு உள்ளே இருக்குன்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. இது ஒன்லி அக்னிவீர் என்ட்ரினால் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஆருக்கு தனியாக எஸ்ஆருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்ஆருக்கு வந்து எலிஜிபிள் க்ரைட்டேரியா வந்து மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 12th அதாவது 10th 12th வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸு இதை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்தா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லைனா வந்து பாஸ் அவுட் த டிப்ளமோ இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் வந்து நீங்கள் வந்து 55% வந்து பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சிருந்தால் மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு குரூப் அதாவது 12th ஃபஸ்ட்டு குரூப்பாக இருக்கணும். இதுக்கு வந்து அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள். எஸ்ஆருக்கும் எம்ஆருக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து எம்ஆருக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதும். எஸ்ஆருக்கு வந்து நீங்கள் வந்து 12th ஃபஸ்ட்டு குரூப் அல்லது டிப்ளமோ படிச்சிருந்தால் வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லது பாஸ் 2 இயர் ஒகேஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது வித் நான் ஒகேஷனல். அந்த இதில் வந்து ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷனில் வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் லெவலில் 55% இது பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 எலிஜிபிள் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அந்த 3ல் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் வந்து இருந்தாலும் எஸ்எஸ்ஆருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை 2 இதுக்குமே வந்து காமன் தான். 1 நவம்பர் 2003 30 ஏப்ரல் 2023 போத் இதுக்கும் வந்து அதான் அதுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் கரெக்டாக வந்து பார்ப்பாங்க 17 வயசு டு ஒரு 21 வயசு தான். ஏன் அக்னிவீர் என்ட்ரினா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு வந்து எடுக்கிறனால அவ்வளோதான் வந்து கொடுப்பாங்க. ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டூயிங் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டர் த அக்னிபாத் ஸ்கீம் அப்படி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது லீவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 30 நாள் தான் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. சீக் லீவ் வந்து தனியாக, அதாவது வந்து மெடிக்கல் ஏதாவது இது அது சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து தனியாக வந்து லீவ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பே அண்ட் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸில் வந்து அக்னிவீருக்கான பேக்கேஜ் வந்து 30,000 பெர் மந்த்து ஃபிக்ஸட் சேலரி தான் உங்களுக்கு இருக்குது. இன்க்ரிமெண்ட்டு ரிஸ்க் அண்டு வாட்ஸ்அப் ட்ரெஸ் அலவன்ஸு வித்து பேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் அலவன்ஸ் அதெல்லாம் மெடிக்கல் அந்த அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இருக்குது. அப்புறம் சேவா நித்தி அப்படின்னு சொல்லி ஒரு இது பேக்கேஜ் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோ சேலரின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வந்து 4 வருஷத்துக்கான சேலரி வந்து இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் 30,000. அதில் வந்து 70% தான் உங்கள் ஹேண்டுக்கு வரும். 30% பிடிச்சிருவாங்க. அது போக 5.2 லேக்ஸ் வந்து இருக்கும். அது போக அவங்க நித்யா அப்படின்னு சொல்லி அந்த இதில் போட்டு ஒரு 5 மொத்தம் 10.04 லேக்ஸ் வந்து உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அக்னிவீர் என்ட்ரிலேருந்து ரிலீஃப் ஆகும்போது உங்களுக்கு வந்து 10,04,000 வந்து கையில் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு பெனிஃபிட்டும் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் கவர் வந்து ஒரு 48 லேக்ஸ் வரை போடுறாங்க. அதுக்கப்புறம் டெத்து கிளைமை பொறுத்தவரை இன்சூரன்ஸ் கவர் வந்து 48 லேக்ஸ் வருது. ஒன் டைம் எக்ஸ்ட்ரா 45 லேக்ஸ் டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் டிசபிலிட்டி கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 41 எக்ஸ்ட்ரா ரூபாய் 44 25 15 அந்த இஷ்யூவை பொறுத்து உங்களுக்கு வந்து டிசபிலிட்டி கன்சல்டேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுல அவங்க கை கால் அந்த மாதிரி போகுது, அதுக்கேற்றாப்புல பெனிஃபிட் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்லக்கூடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நாவல் பென்ஷன் ரெகுமெண்ட் அப்படின்னு நிறையா வந்து அலவன்ஸ் கொடுக்கும். எக்ஸ ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி சொல்லி நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இருக்காது. ஏன்னா அக்னிவீர் என்ட்ரிக்கு அதுதான் ஒரு இது, அதனால் வந்து அது வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து தெளிவாக 1 by 1 வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் மார்க் வைஸு. நீங்கள் ஹை பர்சன்டேஜ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர்
அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வில் பி 2 ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎஃப்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடப்பாங்க. மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி அந்த மாதிரி பெரிய சிட்டியில் வந்து நடக்கும். அது உங்களுக்கே வந்து தெரியும். நியர்பையில் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் வந்து இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும். வேறு இந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இது வந்து 12th லெவலில் இருக்கும். உங்களுக்கு வந்து எம்ஆருக்கு வந்து 10th லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து 12th லெவல். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சிலபஸ்ஸு 10th +2 சிலபஸ் சாம்பிள் வந்து ஜாயின் இண்டியன் நெட் அந்த இதில் வந்து கொடுத்துருப்பாரா, government.in வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லாத அக்னி நேவி CS.in அதில் வந்து கொடுத்துருப்பான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 1 hour தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து 100 கொஸ்டினை வந்து நீங்கள் இது பண்ணி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெனால்ட்டி மார்க் ஏதோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெனால்ட்டி மார்க் இருக்குது. 0.25 மார்க் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து செக்ஷனல் வைஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வைப்பாங்க. இப்போ 4 செக்ஷன் இருக்கும். அது வைஸ் இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் சொன்னல இந்த 4 இதுக்கும் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து கட் ஆஃப் வைப்பாங்க. இப்போ ஈச்சுக்கு வந்து 25க்கு எவ்வளோ ரீச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தனியாக வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி தான் முன்னாடி எடுத்தாங்க. இப்போ எப்படி எடுக்கிறாங்க என்னென்னு சரியாக வந்து தெரில. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 550 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இன்க்ளூட் ஜிஎஸ்டியோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது. ருபே கிரெடிட் கார்டு, யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வச்சு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைன் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து இல்லை. அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு இதையும் கிளியராக வந்து உங்கள் பேர் கரெக்டாக உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஆதார் கார்டில் எதுவும் மிஸ்டேக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. அவளை வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி அண்டு மெடிக்கல் எக்ஸாம் மெடிக்கல் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிஇடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பிஇடி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவில் மேலே பொறுத்தளவில் நீங்கள் வந்து 1600 மீட்ரு 6 நிமிஷம் 30 செகண்டில் வந்து கிளியர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு 20 எடுக்கணும். அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் வந்து ஒரு 15 வந்து நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெண்ட் நீ சிட்டப்ஸ்ன்னு சொல்லி ஒரு 15 வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 1500 மீட்டர் 8 நிமிஷம் வந்து கிளியர் பண்ணணும். ஸ்குவாட் வந்து ஒரு 50 எடுக்கணும். புல்லப்ஸ் வந்து ஒரு 10 வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புஷ்அப்ஸ் வந்து ஒரு 10 எடுக்கணும். அப்புறம் பெட் நாக்னின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 10 எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் மெடிக்கல் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க. மெடிக்கல் எக்ஸாம் பொறுத்தளவில் அவங்க வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ப்பாங்க. எப்போ ஓரலாக வந்து மேக்ஸிமம் வந்து பீரியட் 5 days வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த அலர்ட் இருந்தால் இந்தியன் நேவி 5 days அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி அந்த இதில் தான் நடக்கும் உங்களுக்கு. நோ ஃபியூச்சர் ரிவ்யூ அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு வந்து அப்பீல் த எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது முடித்தவொடனே எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மெரிட் ப்ரிப்பேர் த ஸ்டேஜ் 2 ரிட்டன் எக்ஸாம் அந்த குவாலிஃபிகேஷன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதாகிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாம் ஃபிட் ஆகிட்டுன்னா கட் ஆஃப் மார்க் பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஐஆர்எஸ் சில்கா வேர் ஸ்டேட் டு ஸ்டேட் ஐஆர்எஸ் சில்கா அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து இது ட்ரைனிங் வந்து அந்த இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். ஃபைனல் ரெக்ரூட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே உங்களுக்கு மெடிக்கலில் வந்து ஜென்ரலாக எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. ப்ரெக்னன்சி அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மினிமம் ஹைட்டை பொறுத்தளவில் மினிமம் ஹைட் ஸ்டாண்டர்ட் மேல் அண்ட் ஃபீமேலை வந்து 157 இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நேவியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஆர்மிக்கு ஹைட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கு நேவிக்கு வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். அதே வந்து நேவியை பொறுத்தளவில் ஆர்மியை பொறுத்தளவு நேவி வந்து ஒரு நல்ல வேலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் கொஞ்சம் சிபிட் டெஸ்ட்டு அந்த இதெல்லாம் இருக்குது. இதை விட ஏர்ஃபோர்ஸில் வந்து இன்னும் டஃப்னஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி வந்து ஃபேஸ் 2 லெவலில் இன்டர்வியூ லெவலில் அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து இது பண்ணுவாங்க. அதை பொறுத்தளவில் இது வந்து கொஞ்சம் பரவாயில்லைன்னு நான் வந்து சொல்லுவேன். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டேட்டூ வந்து இன்னர் ஆம்ஸில் வந்து அவங்க கூட சொல்லியிருக்க இடத்துல மட்டும் இருக்கலாம். அதாவது வைஸ் அந்த எல்போவில் வந்து இருக்கலாம். எவ்வளோ பார்ட்டில் இருக்கணும் மற்ற இதில் வந்து நான் அக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து அன்கரப்டட் விஷனில் வந்து 6/12 வந்து இருக்கணும்.
கரெக்டாக இல்லை 6x6 இருக்கணும். கலர் விஷன் வெர்ஷன் வந்து 2ல் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் ரிலாக்ஸேஷன் அவைலபிள் வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு எதுவும் இருக்கும் கேட்டகரிக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு எதுவும் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இந்த டென்டைல் லீவ் நவம்பர் 2024 INS சில்காவில் வந்து ஒடிசாவில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உத்தேசமாக நவம்பர் மாதம் வந்து நடக்கும்னு சொல்லி அதுக்கிடையில் எதுவும் இன்ஸ்டன்ட் நடக்குது அப்படின்னு பட்சத்தில் வந்து கொஞ்சம் டிலே ஆக சான்சஸ் இருக்குல்ல. அதனால் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்தளவில் என்றைக்குன்னு வந்து சொல்லணும். ஹவு டு அப்ளையை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து டேட் ரொம்ப கம்மியாக தான் வந்து இதுக்கு வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் தான் கொடுத்துருக்காங்க. 13 மேலேருந்து 27 மேக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இங்கிட்ட ஒரு 7 டேஸ் அங்கிட்ட ஒரு 7 டேஸ் கிட்டத்தட்ட 14 டேஸ் தான் டைம். ஏன்னா வந்து வெப்சைட் கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கும். அதனால் வந்து இப்போயே வந்து அப்ளிகேஷன் எப்படி வேணும் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு ஜர்க் இல்லாமல் கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுவீங்க. அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோவை பொறுத்தளவில் வந்து ரொம்ப காமனாக கரெக்டாக வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ பொறுத்தளவில் டேக் த பிஃபோர் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இருக்குது. சைஸ் வந்து 10 to 50 கேபியில் இருக்கும். அந்த போர்ட்டல் லைட் பேக்ரவுண்ட் அப்படின்னு வித்தவுட் ஹெட் கேர் எக்ஸ்பென் ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேம் அண்டு டேட் வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இஸ் த பிளாக் ஷீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்லீடுன்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து உங்களுடைய பேர் டேட்டு ஃபோட்டோ எடுக்கிற அந்த டேட் எழுதி ஃப்ரண்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ எழுதி இது இதே உங்கள் ஃபோட்டோ அப்படின்னா இது கீழே வந்து உங்கள் ஜஸ்ட்டில் இது நேரம் எழுதி உங்கள் பேர் உங்கள் நேம் எழுதி ஃபோட்டோ எடுக்கணும். அதை தான் வந்து அப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்க நேம் அண்ட் டேட் ஃபோட்டோகிராஃபி டேக் த பிளாக் ஸ்லைடு அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஹோல்டு பிளாக் ஸ்லைடில் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும். அந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பொறுத்தளவில் கேண்டிடேட் விண்டோவில் 3 days வந்து இப்போ போஸ்ட் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 27 மே அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்லாம் வச்சுக்க நம்ம வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான நடத்தும் வீடியோ வந்து போடுவோம். எக்ஸ்ட்ரா வந்து வேறு எதுவும் மோட்டிவேஷனான வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் வந்து உங்களுக்கு நான் லைட்டாக வந்து காட்டுறேன். எப்படின்னு அதே மாதிரி அப்லோட் பண்ண பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். இதில் வந்து உங்கள் ஸ்லைடு ஜஸ்ட்டில் வச்சு உங்கள் நேம் கேப் லெட்டரில் டேட்டு ஃபோட்டோ இன்றைக்கி எடுக்கிறீங்க டேட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக அவங்களுடைய 2 காது ஹேர் வந்து நீட்டாக கிளியராக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.